கொத்தாரி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ ஒரு முக்கியமான இந்திய அளவில் பிரபலமான ஒரு கண் மருத்துவரை சந்திக்க போகிறோம். இதுவரையும் 67,000 ரெக்டினா விழித்திரை ஆப்ரேஷனை நிகழ்த்தினவர், மக்களுக்கு ரொம்ப சேவை பண்ணிகிட்டு இருக்கவர். அவர் தமிழ்நாட்டிலேருந்து போய் மும்பையில் 37 வருஷமாக இருக்கார். அவரோட சாதனைகளும் அவர் எப்படி வாழ்க்கையில் ஜெயித்தார் அப்படிங்கிறத பற்றியும் இப்போ பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். நான் பிறந்தது மதுரை. தாத்தாவும் கண் டாக்டர். அவர் பிறந்தது பாளையங்கோட்டை. அப்புறம் அவர் நம்ம கன்னியாகுமரியிலேருந்து ஒரிசா வரைக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்துச்சு. அவர் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சதுனால எல்லா இடத்துலையும் போஸ்டிங் போட்டாங்க. அப்புறம் அப்பா 55 மெட்ராஸுக்கு வந்தார், டியூட்டராக இருந்தார் இதே கண் ஆஸ்பத்திரியில். ஸோ நான் பிறந்ததுலேருந்து 12 வருஷம் இங்கே இதே எக்மோரில் தான் நம்ம கண் ஆஸ்பத்திரி குவார்ட்டர்ஸில் தான் இருந்தேன். ஸோ அதனால் எல்லா ஐ டாக்டரையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்போ நான் எனக்கே தெரியாமல், ஏன்னா அப்போ நிறைய ஃபாரின் டாக்டர்ஸ் பார்ப்பேன். தாத்தாவும் அப்பாவும் ஃபாரின் போனதில்லை. அப்போ நான் சொல்கிறது 65 அப்பா 86 தான் போனார். பட் அப்போ அந்த டாக்டர் ஜே.இ. ஏப்ரஹாம்னு அப்பாவோட டீச்சர். ஸோ அவர் எனக்கு 5 வயசுலேருந்து இந்த கண்ணோடைய பார்ட்ஸை சொல்லிக் கொடுப்பாரு. அது முன்னாடி இப்போ கருவிழி, பின்னாடி விழித்திரை, இந்த மாதிரி பியூப்பிள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பேன். நானும் அர்த்தம் தெரியாமல் ஆனால் அப்படியே சொல்லிகிட்டே இருப்பேன். அதெல்லாம் இருக்கும்போது அது என்னன்னு தெரில. நானே என்னோடய ப்ரேயரை என்னோடய கனவை ப்ரேயரை மாற்றிட்டேன். எப்படின்னா, நான் ஒரு உலக புகழ்பெற்ற கண் மருத்துவராக வர வேண்டும்னு அப்படி தான் டெய்லி ப்ரே பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். எவ்ரிடே தினமும் அதை நினச்சி வேலை செஞ்சதுனால நாம் நல்லா படித்து அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி இங்கே எம்பிபிஎஸும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் கிடச்சிது. அதை முடித்து அதுக்கப்புறம் கண் ஆஸ்பத்திரியில் போஸ்ட் கிராஜுவேட்டும் பண்ணேன். 84 வரைக்கும் கண் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். அப்புறம் 84 டாக்டர் பத்ரிநாத் கூட ட்ரைனிங்காக ஜாயின் பண்ணேன். அப்போ விழித்திரையில் நிறைய பேர் இந்தியாலேயும் அவர் ஒருத்தர் தான் பண்ணிகிட்டு இருந்தார். மற்றவங்க யாருமே 1-2 பேர் அந்த மாதிரி மதுரையில் இல்லை அஹமதாபாத் பண்ணாங்க. பட் ஆனால் இவர் அளவுக்கு பண்ணல. பட் இவர் தான் டாக்டர் சார்ல்ஸ் கீப்பன் சொல்லி பாஸ்டனில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இங்கே ஃபுல் அமெரிக்கன் டெக்னாலஜியை மெட்ராஸுக்கு கொண்டு வந்தது, இந்தியாவுக்கு கொண்டு வந்தது இவர் தான் முதல்ல. அவர் 1971 வந்தார். 1978 சங்கர்நேத்தில் ஆரம்பித்தார். அப்பாவும் கண் டாக்டர். அதனால் இவரும் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அவர் வீட்டுக்கெலாம் போவோம். பட் அதுக்கப்புறம் நான் ட்ரைனிங் அவர் கூட சேர்ந்ததுலேருந்து காலையில் 7 மணிலேருந்து ராத்திரி 1 மணி வரைக்கும் வேலை செய்வோம். எப்போதுமே இந்த மாதிரி இவ்வளோ சோர்வடைஞ்சதும் இல்லை. அதே மாதிரி அவர் ஸ்ட்ரிக்ட் டாஸ்க் மாஸ்டர். சரியாக வேலை செய்யலைன்னா ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினரி ஆக்ஷன்லாம் எடுப்பார். ராத்திரி வரைக்கும் அவர் கூட வாழ்க்கையும் கற்றுக்கிட்டோம், ரெட்டினா சர்ஜரியும். அப்போ யாருமே பண்ணுறதில்ல. அந்த டைமில் அவர் ஃபஸ்ட்டு ரெட்டினா சர்ஜரியை பண்ணுறதுக்கு அவரும் கன்சல்ட்டாக இருந்தால் என்கிட்ட கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் மற்ற டாக்டர்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தார். இப்போ நீங்கள் 67,000 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க. 65. 65. ஆமாம், 65,000. இந்த 37 வருஷம் இல்லை, 41 வருஷம். நான் இங்கே 5 வருஷம் இருந்தேன்ல சங்கரநேத்தில். அதுக்கப்புறம் பாம்பே ஹாஸ்பிட்டல், அப்புறம் ஆதித்ய ஜோதி. அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஏன்னா விழித்திரை ஒன்று அடிப்பட்டால் கண்ணில் சிதைஞ்சிரும். அதை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முதல்ல தைக்கணும். அதுக்கப்புறம் விழித்திரையில் டெஃபினட்டாக அந்த ரத்தம் கதைஞ்சிருக்கும், ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் ஆகிருக்கும். அது டயபெட்டிஸ்னால் ரத்தம் கட்டலாம். ஸோ அதனால் பார்வை போயிடும். அந்த காலத்தில் அதுக்கெலாம் ஆப்ரேஷன் கிடையாது. ஸோ அதனால் அவங்க இந்த குளோக்கமான்னு சொல்லி கண்ணு போயிடுது. இப்போ அதெல்லாம் இப்போ ஆப்ரேட் பண்ணி பார்வை கொடுக்க முடியும். அப்புறம் அந்த டயபெட்டிஸ்னால் கவனிக்காம விட்டால் அவங்களுக்கும் அந்த ரெட்டினா இப்படி புல் பண்ணுற மாதிரி டிட்டாச்மெண்ட் வரும், ட்ராக்ஷன் டிட்டாச்மெண்ட். அதை ஆப்ரேட் பண்ணலாம். அப்புறம் அந்த மாதிரி ப்ளட் ப்ரெஷர்னால் ரத்த குழாய் ரெட்டினா பிளட் வெசலில் அடைப்பு ஏற்பட்டு அதனால் ரத்தம் கட்டும். ஸோ அதுக்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணி லேசரும் பண்ணி பார்வை கொடுக்க முடியும். மும்பையில் போய் எப்படி போய் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு? இல்லை, அதாவது 88 ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு. அப்போ நான் சங்கரத்திலேருந்து ஃபஸ்ட்டு எனக்கு வீடியோ ப்ரைஸும் கிடச்சிது, அப்புறம் பெஸ்ட் பேப்பரும் கிடச்சிது. அந்த டைமில் பாம்பே ஹாஸ்பிட்டலில் கேட்டாங்க இந்த மாதிரி சேர முடியுமா. நான் சொன்னால் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் மெட்ராஸில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் இப்போ இது கணக்கு பார்த்தா ஆல்மோஸ்ட் 30,000-40,000 ஹவருக்கு வேலை செஞ்சுருக்கேன். ஸோ அது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இங்கே பொறுமையாக வேலை செஞ்சதுனால நான் கண்டினியூஸாக பண்ணுவோம். அப்போ யாருமே இல்லை, பூரா இந்தியாவிலேருந்து பேஷண்ட் இங்கே மெட்ராஸுக்கு வருவாங்க. ஸோ அப்போ பாம்பேலேருந்து பேஷண்ட் வருவாங்க, டெல்லியிலேருந்து வருவாங்க. டெல்லியில் ஆல் இண்டியா இருந்தால் கூட அந்த அட்வான்ஸ் ரெட்டினா சர்ஜரி இங்கே தான் வருவாங்க.
அதே மாதிரி ஹோல் இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் சென்டர் டாக்டர் பத்ரிநாத் தான் ஆரம்பிச்சிருந்தார் ரெட்டினா டாக்டர்ஸ்க்கு. ஸோ டாக்டர்ஸும் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எனக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து எல்லாம் ட்ரைனிங் கொடுக்கும்போது பாம்பேயில் 88 கான்ஃபரன்ஸ் வந்தது, ஆல் இண்டியா ஆப்தால்மி கான்ஃபரன்ஸ். அதில் வந்து எனக்கு பெஸ்ட் வீடியோ ப்ரைஸ் கிடச்சிது. அந்த டைமில் பாம்பே ஹாஸ்பிட்டலில் இந்த தப்பாரியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆப்தால்மாலஜின்னு அந்த பாம்பே ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தாங்க. அவன் சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் பல கோடி போட்டு பெரிய கண்ணா டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம், நீங்கள் வர முடியுமான்னு. நான் வரமாட்டேன், நான் மெட்ராஸில் எனக்கு ஹிந்தியும் தெரியாது மராட்டியும் தெரியாது, நான் வரலன்னு சொன்னேன். பட்டு அவங்க திருப்பியும் விடலை. வந்து மாறி மாறி இங்கே வந்து பார்த்து அப்புறம் டாக்டர் பத்ரிநாத்கிட்டையும் பேசி அவரும் நீ எதுக்கு போகணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன். ஏன்னா அவர் கொடுக்குற ட்ரைனிங் இங்கே எல்லோரும் ட்ரைனிங் எடுக்கிறாங்க, ஆனால் வெளியில் போய் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எக்யூப்மெண்ட் ஜாஸ்தி, விலை ஜாஸ்தி. இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டு தனியாக ப்ரைவேட்டில் பண்ணுறதுக்கு யாராலையும் முடியல. இவங்க வந்து இங்கே என்னுடைய செகண்ட் ஒரு டீச்சர் வந்து டாக்டர் ஜோன் வச்சுன்னு ஆண்ட்வர்ப்பில் இருக்கார், இருந்தார். அப்போ இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். பட் அதில் வந்து அவர் வந்து பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் பெஸ்ட் இந்த ரெட்டினா சர்ஜரியை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் 80s சரியாக டெக்னாலஜி இல்லை. ஏன்னா நாங்களும் பண்ணுவோம், பட்டு நான் பண்ணுறது நல்லா இருக்கிறதுனால தான் வீடியோ ப்ரைஸ் கிடச்சிது. அது மாதிரி பின்னாடி இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆனால் ஆப்ரேட் பண்ண முடியுங்கிறத உலகத்துக்கு காமிக்க முடிஞ்சுது. அதை காமிச்சதுனால பாம்பேயில் வந்து யாருமே அங்கே வந்து எல்லா பேஷண்ட்டாலையும் மெட்ராஸுக்கு வர முடியல. ஸோ அதனால் அங்கே நிறைய பேஷண்ட் இருக்காங்கன்னு தெரிஞ்சுது. அதனால் அவர் சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அவரும் எனக்கு ஏன்னா விடுறதுக்கு மனசு இல்லை, நான் தான் அவருக்கு ரைட் ஹேண்டாக இருந்தேன். ஸோ அவர் சொன்னார், நீ போய்ட்டா எனக்கு வலது கை எடுத்த மாதிரி என்ன பண்ண போகிறேன். நான் சொன்னேன், நீங்கள் இங்கே ட்ரைனிங் கொடுக்குறது எல்லோரும் கொடுக்குறீங்க, பட் எல்லோரும் 1.5 வருஷம் இல்லை 2 வருஷம் இருந்துட்டு போகிறாங்க. பட் எனக்கு வந்து ஃபுல்லாக நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ நான் எனக்கு பண்ண முடியும். நான் அங்கே போனால் அங்கே நான் எல்லோரையும் ட்ரெயின் பண்ணி அந்த இங்கே நீங்கள் என்ன மெட்ராஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டேன்னா வெஸ்டர்ன் இந்தியா ஃபுல்லாக பண்ண முடியும்னு சொல்லி பாம்பே ஹாஸ்பிட்டல் போனேன். பாம்பே ஹாஸ்பிட்டலில் அதுக்கு நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி மாதத்துக்கு ஒரு ரெட்டினா ஆப்ரேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கே ஃபுல் டைம் டாக்டர் இல்லை, ஒரு சீனியர் 2 டாக்டர் இருந்தாங்க. அவங்க வாரத்தில் ஒரு நாள் வருவாங்க. ஸோ அதனால் வாரத்தில் ஒரு நாள் வந்தால் மற்ற நேரம்லாம் அவங்க ப்ரைவேட் கிளினிக் போயிடுவாங்க. ஸோ அதனால் 1-2 ஆப்ரேஷன் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் போனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் மாதத்துக்கு 100 ஆப்ரேஷன் பண்ணேன். அப்புறம் 15 மாதத்தில் 1500 ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கல. அப்புறம் தான் ஒரு தமிழ் டாக்டர் ஸ்ரீனிவாசன் சொல்லி பேங்க் ஆஃப் இந்தியா சேர்மனாக அவரும் அவங்க ஒய்ஃபும் செக்கப்புக்கு வரும்போது சொன்னேன், நீ ஏன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேலை செய்கிற, நீ ஏன் உன்னால் தனியாக ஆரம்பிக்க முடியாது. நான் சொன்னேன், நான் வந்து 4000 ரூபா சம்பளத்துலேருந்து சங்கனத்துலேருந்து இங்கே பாம்பே வந்தேன், இப்போவும் கொஞ்சம் சம்பாதிக்கிறேன். ஆனால் எப்படி எனக்கு நான் இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்கு நிறைய பல லட்சம் வேணும். அப்போ லட்சம்தான், அப்போ பல லட்சம் வேணும், எப்படி கிடைக்கணும். இல்லை உனக்கு தைரியம் இருந்தால் சொல்லு, நான் பேங்க்லேருந்து டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு லோன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா டாக்டரு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு எங்களுக்கும் அந்த மாதிரி புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதா இருந்தால் இங்கேயும் உனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க எக்யூப்மெண்ட், நீ ஆரம்பிக்க முடிஞ்சால் சொல்லுன்னு. அப்புறம் நானும் தைரியமாக சேர்மன்ட்ட போய் சொன்னேன், மார்ச் 1990 இந்த மாதிரி நீங்கள் எக்யூப்மெண்ட்லாம் கொடுக்கல, அதனால் நான் வந்து தனியாக ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், உன்னை யாருக்கு பணம் கொடுப்பேன். நான் பேங்க்கில் நான் லோன் வாங்கி பண்ண போகிறேன்னு. அவர் வந்து 14வது மாடியில் ஆஃபீஸ் இருந்துச்சு. அவர் சொன்னார், இது வந்து நீ வந்து இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் மெட்ராஸ்லேருந்து நீ இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் கன்சல்டண்ட்டாக இருக்க, நீ அதை விட்டுட்டு தாதரில் போய் ஆரம்பித்தா, தாதர் வந்து இந்த லேபரர்ஸ் ஏரியா, அப்போலாம் மில் ஏரியாவாக இருந்துச்சு, அங்கே போகிற, அங்கே உனக்கு யார் பேஷண்ட் வருவானார். இந்த மாதிரி நீ இது வந்து ஒரு சூசைடல் அட்டம்ப்ட்டு, நீ அங்கே போனால் நீ எல்லாம் ஒன்றுமே ப்ராக்டிஸே எல்லாம் போய்டும் அப்படின்னாரு. நான் அப்போ தான் நான் வெளியில் போகும்போது அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து கரெக்டு 14 மாடிலேருந்து குதிக்கிற மாதிரி சொல்கிறீங்க, பட் எனக்கு வந்து இப்போ 2வது மாடியிலேயே முதல் மாடியில் கடவுள் ஒரு பெரிய நெட்டு வச்சுருப்பார், நான் குதிச்சாலும் அதை நான் இறங்கி நடந்து போயிட்டே இருப்பேன். அது மாதிரி அவர் அப்புறம் என்கிட்ட சொன்னார், உனக்கு நீ சக்ஸஸ் ஆகலன்னு திருப்பி வர்றான். நான் சொன்னேன், உன்னோட ஆசைக்கு இருந்தேன், நன்றி, நான் வரேன். அப்போ தான் நான் பாம்பே தாதரில் வாடகைக்கு ஒரு இடம் எடுத்து ஃபஸ்ட்டு ரெட்டினா சென்டர் ப்ரைவேட் சென்டர் இந்தியாவில் ஆரம்பித்தேன். ஆதித்ய ஜோத் ஐ ஹாஸ்பிட்டல். ஏன்னா ஹாஸ்பிட்டல் சின்னதாக இருந்தால் கூட ஹாஸ்பிட்டல்னே பேர் போட்டேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல்னு போட்டால் தான் பெரிய எல்லாருமே, ஏன்னா பேஷண்ட்ஸ் வந்து அப்போ எனக்கு வந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்தாங்க. அப்போ ஆஃப்ரிக்கா, மிடில் ஈஸ்ட்டில், ஏன்னா அங்கேயும் ரெட்டினா சர்ஜரி நிறைய டெவலப் ஆகலை. எதர் அவங்க யூரோப் போகணும், இல்லைனா இங்கிலாந்து போகணும், அப்படி இல்லைனா இந்தியாவுக்கு வரணும். அண்ட் மெட்ராஸ்க்கு அவங்களுக்கு பாம்பேயில் இறங்கி திருப்பி போகிறதுக்கு பதில் பாம்பேலே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் ஆதித்ய ஜோதி ஹாஸ்பிட்டல் போட்டுக்கிட்டேன். ஸோ தட் நம்ம எல்லா பெரிய ஹாஸ்பிட்டலுக்கும் ஈக்குவல்னு.
சைஸில் ஈக்குவல் இல்லை, பட் வேலையில் அவங்களோட ஜாஸ்தி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ வந்து நம்மகிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட் யார்கிட்டுமே இல்லை பாம்பேயில். 1990 ஆரம்பித்து இப்போ 35 வருஷம் ஆச்சு. இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ஐ ஹாஸ்பிட்டல் எங்களுது தான். அப்போ ஆதித்ய ஜோதி ஹாஸ்பிட்டல். இப்போ வந்து அகர்வால் கூட இணைஞ்சிட்டோம் இப்போ 4 வருஷம். இப்போ அந்த ஆதித்யோதி சின்ன இடத்துல தாதரில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்கிறதுல பெரியசாக பண்ணேன். 2004 அதே மாதிரி இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து யாரோ ரிலேட்டிவ் கூப்பிட்டு வந்தார். அவர் ஆப்ரேட் பண்ணால் அப்போ சொன்னார், ஏன் சார் நீங்கள் பெருசாகக்கூடாதுன்னு கேட்டார். அப்போ சொன்னார், நீங்கள் கம்பெனி ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய லோன் கொடுக்க முடியும், நீங்கள் வாங்கலான்னாரு. ஸோ 2004 ஏற்கனவே எனக்கு வந்து ஜேஆர்டி டாட்டா மாதிரி ஆகணுன்னு ஆசை. பணக்காரனாக இல்லை, அவர் மாதிரி பெருசாக பண்ணி நான் அதுக்கு பணம் இல்லை, தொழிலில் பெருசாக பண்ணேன்னா பட் அதுக்கு பணமும் வேணும். ஸோ அதனால் அவர் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து இப்போ வந்து டாட்டா குரூப் வந்து ஒரு 130 கம்பெனி இருக்குது, 130 சிஇஓ எல்லாமே வந்து டாட்டா சன்ஸுக்கு ப்ராஃபிட் போகும். அதுலேருந்து டாட்டா ட்ரஸ்ட் ஆரம்பித்தாங்க. அதனால் முயற்சி பண்ணி இப்போ கடைசியில் ரத்தன் டாட்டா சாரும் எனக்கு போகிற வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தார். அவருடைய கண் ஆஸ்பத்திரி டைம்லேயும் கண் ஆப்ரேஷன் டைம்லேயும் நான் அவர் கூட பாஸ்டன்லாம் போயிட்டு வந்தேன். பட் அப்போ வந்து ஜேஆர்டி டாட்டா வந்து நான் பாம்பே போகும்போது எட்டாவது தூரத்தில் இருந்தார். பட் ஆனாலும் அவர் எவ்வளோ முயற்சி பண்ண பார்க்குறது முடியல. பட் அவர் எனக்கு லெட்டர் எழுதியிருந்தார். அவர் அதை எப்போதுமே அதை சொல்ல பெருசாக எய்ம் பண்ணணும். அப்படி 91 நான் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணேன், ஆதித்ய ஜோத் ஐ ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் லிமிடெட்னு. ஆதித்யாங்கிறது சூரிய பகவானோட பேர், ஜோத்துங்கிறது நம்ம விளக்கு. நீங்கள் தீபம் ஏற்றுனீங்கன்னா அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற இடத்த இருட்ட இடத்த வெளிச்சம் வரும். அதனால நம்ம கோயிலெலாம் அந்த மாதிரி கண் கொடுக்கறதுக்கு வலது கண்ணுக்கு சூரியனும் இடது கண்ணுக்கு சந்திரன் சொல்லுவாங்க. அது மாதிரி அதை யோசித்து தான் இப்போ நார்த் இந்தியாவில் இருக்கிற மாதிரியும் ப்ளஸ் ஃபுல்லாக இந்தியா தெரியணும்னு சொல்லி தான் ஆதித்ய ஜோத் ஐ ஹாஸ்பிட்டல்னு ஆரம்பித்தேன். அது சின்னதாக அது நர்சிங் எல்லோரும் சொல்லுவாங்க, இது நர்சிங் ஹோம். நான் சொன்னேன் நர்சிங் ஹோம் தான், ஆனால் பிரிட்ஜ் கேண்டி ஹாஸ்பிட்டலும் நர்சிங் ஹோம் தான். பட் ஆனால் பிரிட்ஜ் கேண்டி ஹாஸ்பிட்டல்னு போட்டுக்கிறாங்க. அவங்க இடம் பெருசு, நான் பண்ணுற வேலை பெருசு, ஆனால் இடம் சின்னதுன்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் கூட அந்த இடம் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு இடம் முதல்ல. பட் நான் உள்ளே வந்து எல்லாம் நல்லா பண்ணி அப்புறம் டாக்டர் பத்ரிநாத் தான் இனாக்ரேட் பண்ணார் 1990. அப்போ லோக்கல் ஷெரீஃப் வந்தாங்க. அதுக்கப்புறம் கவர்னர் சி சுப்பிரமணியம் சார் இருந்தார். ஸோ அவரும் 90 சப்போர்ட் பண்ணார். இப்போ உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் பிரபலமாகிறதுக்கு நம்ம இவங்க ஐஸ்வர்யா ராய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ வந்தாங்க. ஆமாம் 2004 புது பில்டிங் இனாக்ரேஷனுக்கு அவங்க வந்து ஐ பேங்க்குக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ப்ளஸ் இனாக்ரேட்டும் பண்ணாங்க. அப்போ சீஃப் மினிஸ்டர் வந்து சுஷில்குமார் ஷிண்டே சார் இருந்தார். அவர் வந்தார் இனாக்ரேட் பண்ணுறதுக்கு நியூ பில்டிங்கை. இப்பவும் அதே பில்டிங்கை இப்போ அகர்வாலுக்கு கொடுத்ததுக்கப்புறம் ரெனோவேட் பண்ணி இப்போ நம்ம உபஜனாதிபதி சார் சிபி ராதாகிருஷ்ணன் சார் வந்திருந்தார். மெயினாக பிரபலமானது வந்து ரெட்டினா சர்ஜரி வந்து இந்தியாவில் யாருமே பண்ணலப்போ, சங்கரத்தில் இல்லைனா ஆதித்ய ஜோதின்னு இருந்துச்சு. ஸோ அதனால் பேஷண்ட் இங்கே வெயிட்டிங் லிஸ்ட் சில டைமில் பாம்பேலேருந்து தெரியாமல் மெட்ராஸ்க்கு வருவாங்க. இங்கே வந்து வெயிட்டிங் லிஸ்ட் 3 மாதம் இருந்தது பேஷண்ட்டுக்கு. ஸோ அது டாக்டர் பத்ரிநாத்தே உடனே இங்கே அமுச்சு விட்ருவார். இந்த மாதிரி நீ ஏன் இங்கே வெயிட் பண்ணுற, அங்கே டாக்டர் நடராஜன் பண்ணுவார்னு. ஸோ அது மாதிரி டெய்லி அங்கேயும் காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் ஓபிடி ஓடி எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ 90 ஆதித்ய ஜோத் ஆரம்பிக்கும்போது அங்கேயும் ஃபுல்லாக இடம் வந்து சின்னது, வெளியிலலாம் பேஷண்ட் உட்காந்துருப்பாங்க. பட்டு பேஷண்ட்டுக்கும் அவங்களுக்கு வேண்டியது கண் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறது வேறு எங்கேயும் பண்ண முடியல. ஸோ இப்போ நானும் பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து போகிறதுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. அதுக்காக தான் நான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்குதோ நான் இந்தியாவில் ஈவன் அதுக்கப்புறம் 1990 இங்கே என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையோ அதெல்லாம் முதல்ல வாங்கினேன். இந்த ஓசிடிங்கிறது இப்போ எல்லா ஐ டாக்டர்கிட்டையும் இருக்குது. அதை நான் 2000 ஃபஸ்ட்டு இந்தியாவில் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதே மாதிரி விட்ரியஸ் சர்ஜரிக்கு பயோம்னு உள்ளே பார்க்குறது கஷ்டம், அதையும் வேர்ல்டுலேயே நான் தான் ஜெர்மனியில் முதல்ல ஆரம்பித்தாங்க. பட் உலகம் பூரா பரப்புனது நான் தான் 1990. அப்போ வந்து அமெரிக்காலேயும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொன்னாங்க. பட்டு நான் சொன்னேன், இல்லை யார் இந்த சின்ன குழந்தைங்க மாதிரி நீ பண்ணாதேன்னா நான் பண்ணுவேன், நல்லது பண்ணணும் அவ்வளோதான். ஸோ அதனால் புது டெக்னாலஜி எல்லாமே கற்றுக்கணுன்னு ஆசை, கொண்டாடணும்னு ஆசை. ஸோ 90 நான் அந்த ட்ரைனிங்க்கு, அதாவது டாக்டர் ஜோனோவிச்சுங்கிறவர் எனக்கு செகண்ட் மென்டர். அவர் மெட்ராஸில் வந்து என்னுடைய ஆப்ரேஷன்லாம் பார்த்துட்டு டாக்டர் மதிநாதன் சொல்லுவார், இவருக்கு வந்து கோல்டன் ஃபிங்கர் இருக்குது, நீ இன்னும் இது அவர் நல்லா பண்ண வைக்கணும்னு. ஸோ அதெல்லாம் என்கரேஜ்மெண்ட்டாக இருந்து நானும் 1991 ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உலகம் பூரா டாக்டர்ஸ் வருவாங்க, இந்தியாவிலேருந்தும் டாக்டர்ஸ் வருவாங்க. முதல் 91 இது வரைக்கும் ஒரு 100 ஐ டாக்டரை ட்ரெயின் பண்ணியிருக்கேன்.
அவங்க எல்லா எங்கே போனாலும் ஒரு டாக்டர் இருக்காங்க எனக்கு. இப்போ எல்லாருமே நல்ல 10, 20, 30 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்களும் இப்போ எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது, அவங்களும் ஃபெலோஷிப்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் டாக்டர் பத்ரிநாத்னு நான் எப்படி சங்கராச்சாரியா சொன்னாரோ, ஒரு பத்ரிநாத் 1000 ஆகணும்னு, அதே மாதிரி ஒரு நடராஜன் ஒரு 1000 நடராஜன் மாதிரி ஆனால், ஸோ தட் நம்மளுக்கு தெரிஞ்ச தொழிலை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா, அவங்க வந்து மற்றவங்களுக்கு பார்வை கொடுத்தா அந்த இதுலேருந்தும் ஒரு புண்ணியம் வருதுன்னு ஒரு என்னுடைய அபிப்பிராயம். கண்டிப்பாக. அதனால் உலகம் பூரா இப்போ கற்றுக்கிறதுக்கு நான் சில டைமில் ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி போயிட்டே இருக்கேன். இப்போ கூட ஜெர்மனியில் 10 நாள் இருந்தேன், ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுக்குறது. ஸோ அதனால் உலகம் பூரா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட கற்றுக்கிறாங்கன்றது ஒரு கர்வம் இல்லை, ஒரு சந்தோஷம். அதாவது ஒரு காலத்தில் நம்ம இங்கேருந்து ட்ரைனிங்காக அமெரிக்கா போவோம், அவர் லண்டன் போவோம். இப்போ டாக்டர் பத்ரிநாத் அப்படி தான் ட்ரைனிங் பண்ணேன். நான் வந்து பியூர் மெட்ராஸ் மேக். நான் வந்து கற்றுக்கிட்டது எல்லாமே மெட்ராஸ் தான். இப்போ சென்னை, பட் நம்ம படித்தது வளர்ந்தது. ஸோ அதனால் நான் வந்து மெட்ராஸ் தான் எனக்கு பிறந்த மண். அது நான் அதனால் திருப்பி இங்கே எதாவது பண்ணணும்னு சொல்லி இப்போ 3 ஜென்ரேஷன், தாத்தா பேர், அப்பா பேர், என் பேர் 3ஐயும் சேர்த்து சுந்தரம் நடராஜன் பிளைண்ட் ஃப்ரீ இந்தியா ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ 3.5 வருஷம் ஆச்சு. இப்போ தான் அந்த CSR சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. 80G இருக்குது, அப்புறம் 12A இருக்குது. ஸோ என்னோடய ஐடியா வந்து ஒரு 1000 கோடி இன்னும் அடுத்த 32 வருஷத்தில் கலெக்ட் பண்ணி ரிசர்ச்சும் பண்ணி, இப்போ நிறைய நம்ம இந்தியாவில் ஒரு 15 மில்லியன்னா 1.5 கோடி மக்களுக்கு வந்து பார்வை இல்லை. அது வந்து வேர்ல்டில் ஹையஸ்ட்டு. ஏன்னா நம்ம மொத்தம் 1.4 பில்லியன் பீப்புள் இருக்கோம். அதில் 1.5 மில்லியன் பீப்புளுக்கு பார்வை கம்மியாக இருக்குது. அதாவது அப்போ கேட்ராக்டு, குளோக்கோமா, அப்புறம் மாலைக்கண் நோய்க்கு ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசான்னு டயக்னோசிஸ் பேர். நிறைய இந்தியாவில் நிறைய இருக்காங்க. நம்ம இதில் 5 லட்சம் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. ஏன்னா சொந்தத்தில் நம்ம இந்தியாவில் 100 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஜீன் மியூட்டேஷனில் இந்த கண் பார்வைக்கு ப்ராப்ளம் வருது. அது மாதிரி நிறைய ரெட்டினால ப்ராப்ளம் இருக்குது. அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு ஜீன் தெரப்பின்னு அந்த ஜீனில் இந்த RP65ன்னு ஒரு ஜீன் அது கெட்டு போயிருக்கு. அதை சரி பண்ணுறதுக்கு லக்ஸ்டூர்னான்னு ஒரு இன்ஜெக்ஷன், அதாவது ரெட்டினா ஆப்ரேஷன் பண்ணி ரெட்டினா பின்னாடி போய் இன்ஜெக்ட் பண்ணணும். அதனால தான் அந்த ரொபோட்டிக் சர்ஜரியும் அதில் பிளான் பண்ணுறாங்க. பட் இப்போதைக்கு சக்ஸஸ் ஆகலை. ஸோ அது இந்த ஜீன் தெரப்பி அதெல்லாம் இந்தியாவுக்கு முதல்ல கொண்டு வரணும்னு எனக்கு ஆசை. அதனால் அது யாரெல்லாம் பண்ணுறாங்களோ, பெல்ஜியம், அப்புறம் பெல்ஜியமில் வந்து ஒரு டாக்டர் ஃபேனின்னு ஒரு டாக்டர் இருக்காங்க. அவங்க ஒரிஜினலாக பிறந்தது பாண்டிச்சேரி. ஸோ அவங்க வந்து 2 மாதம் குழந்தையாக இருக்கும்போது அவங்கள பெல்ஜியம் ஆளுங்க தத்தெடுத்து இப்போ அவங்க ப்ரொஃபஸராக இருக்காங்க, ஃபேனி நார்விஷ்னு. அவங்க ஃபஸ்ட்டு ரொபாட்டிக் சர்ஜரி வேர்ல்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பெல்ஜியமில். ஸோ அவங்ககிட்டயும் நான் டச்சில் இருக்கேன். ஸோ அந்த கம்பெனிக்காரன் இந்தியாவுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். அதனால தான் பஜாஜ் சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி இந்த ரொபாட்டிக் சர்ஜரியை கொண்டு வரணுன்னு. ரெட்டினாக்கு கேட்ராக்டில் ஒரு மாதிரி வந்திருக்கு, பட் ஆனால் ரியல் ராபாட்டிக்காக இல்லை. பட் இந்த ரெட்டினா பின்னாடி போய் இந்த ஜீனை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு ரொபாட்டிக் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு ஒரு ஐடியா. பட் அது எல்லாமே டெக்னாலஜியும் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வருது. அதே மாதிரி ஜீன் தெரப்பி அமெரிக்காலையும் யூரோப்பிலையும் இருக்குது. பட் நம்ம இந்தியாவில் தான் மேக்ஸிமம் பேஷண்ட் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஜீன் தெரப்பி வந்து 4 கோடி ஆகுது ஒரு கண்ணுக்கு. ஸோ 4 கோடி யார் கொடுப்பான்னு தெரில. ஸோ அதனால் அது என்னை பொறுத்த வரைக்கும் இது கவர்மெண்ட்டில் அது வந்து கொடுக்க முடியும். பட் எனக்கும் அது எப்படி வாங்குறதுன்னு தெரியல. பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ரிசர்ச்சுக்கு ஒரு 1000 கோடி இருக்குது. பட் அதெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு இருக்கோம். பட் அதில் இப்போ வந்து 6 ஹாஸ்பிட்டலுக்கு சேர்ந்து ஒரு 10 கோடி கொடுத்தாங்க. பட் அது 10 கோடி வந்து ஒரு கடலில் இது ஒரு சின்ன இது போடுற மாதிரி, அந்த மாதிரி போட்டு அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் எழுதி வாங்கிட்டுருக்கோம். பட் நான் அப்போ டிசைட் பண்ணேன், CSR ஃபண்டிங்லேருந்து பணம் வாங்கி நம்மளாக ஒரு பெரிய ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்து இந்தியா பேஷண்ட்ஸுக்கு எப்படி அவங்களுக்கு வந்து எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியும். 4 கோடி எனக்கு யோசித்து பார்த்தாலே கஷ்டமாக. ஏன்னா நிறைய பேருக்கு இடமும் வீடும் இருக்காது, இதுவும் இருக்காது, எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறோன்னு தெரியல. அதனால் நம்ம எப்படியாவது இங்கேயும் ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரி ஒரு 20,000 பண்ண முடிஞ்சால் அது மாதிரி பண்ணுறதுக்கு ஐஐடிலையும் நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன். இன்னொன்று வந்து ஆர்டிஃபிஷியல் ரெட்டினான்னு மூர்ஃபீல்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு 5 பேஷண்ட்டுக்கு பண்ணி சக்ஸஸ்ஃபுல்னு போட்டிருக்காங்க. பட் அதே மாதிரி என் ஃப்ரெண்டு மார்க் ஹுமாயின்னு சொல்லி அவர் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கார். அவருக்கு பராக் ஒபாமா எல்லா இடத்துலையும் விருது கிடச்சிருக்கு. அவர் வந்து இந்த செகண்ட் சைட்னு ஒரு கம்பெனியில் பண்ணார். அப்போ அது வந்து 2 கோடி அந்த ஒரு கண்ணுக்கு. ஸோ அப்பவும் நான் கொண்டாடுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி வர வச்சுருந்தேன். அப்போ வந்து இப்போ இந்த சில பணக்கார பேஷண்ட் தான் பண்ண முடியும்.
அப்போ என் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் டாக்டர் ஸ்டானிஸ்லோ ரிசோன் இருக்கார் இட்டலியில். அவர் அப்போ வந்து 30 ஆப்ரேஷன் பண்ணியிருந்தார். அந்த 30 ஆப்ரேஷனும் 2 கோடி, ஒரு பேஷண்ட்டுக்கு 2 கோடி, 60 கோடி அந்த ஒரு சர்ச்சிலேருந்து ஃபவுண்டேஷன் கொடுத்தாங்க அவருக்கு. அவர் ஒரு இந்த பிசான்னு அந்த டவுன் இருக்குது, அந்த இதில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவர் தான் சொன்னார், எங்கள் பாம்பே கூப்பிட்டு வந்தேன் அவரை, இந்த மாதிரி இதெல்லாம் ஆரம்பிக்கணும்னு. அப்போ சொன்னார், யாராவது ரூபா கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணுறதா பண்ணாத, ஏன்னா அது பண்ணால் அந்த அவனுக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். அவனுடைய 30 பேஷண்ட்டுக்கு ஃப்ரீயாக பண்ணியும் ஒரு பேஷண்ட் வந்து பார்வை சரியாக வரலன்னு சொல்லி சூசைட் பண்ணுற வரைக்கும் போயிட்டார். ஸோ அதனால் அவர் என்ன சொன்னார், நம்ம ஆர்டிஃபிஷியல் ரெட்டினா ஆப்ரேஷன் பண்ணுறோன்னா எல்லோரும் நினச்சிக்கிறாங்க உடனே பார்வை வந்துடும்னு. அந்த பார்வை வர்றதுக்கு கஷ்டப்படுறதுக்கு டெக்னாலஜி முன்னேறி இருக்குது. பட் ஆனால் இன்னும் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரல. அதனால் நீ கவர்மெண்ட்லேருந்து யாராவது பணம் கொடுத்தா இல்லைனா என்ஜிஓ கொடுத்தாங்கன்னா நீ வாங்கி பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதான் என்னுடைய இப்போ முயற்சி. ஆயிரக்கணக்கான ஹாஸ்பிட்டல் இந்தியாவில் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஊரில் இந்த 1.4 பில்லியனில் பாதி பேருக்கு கண் செக் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. இந்தியாவில் 10 கோடி பீப்புளுக்கு டயபெட்டிஸ் இருக்குது. அந்த டயபெட்டிஸ் பீப்புள் 25% பீப்புளுக்கு கண் போகிறதுக்கு ப்ராப்ளம் இருக்குது. பட் எல்லாருக்கும் போகாது. பட் சில பேருக்கு காலில் ப்ராப்ளம் வரும், சில பேருக்கு கிட்னி, சில பேருக்கு ஹார்ட் அட்டாக், சில பேருக்கு பிரெயினில் ப்ராப்ளம் வரும். ஸோ என்னுடைய தியரி, என்னுடைய இது வந்து 35 வயசுலேருந்து HbA1c டெஸ்ட் பண்ணி எல்லோரும் அவன் மாதிரி, ஏன்னா இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்னால் அப்புறம் உட்காந்தே வேலை செஞ்சிருது, அப்புறம் எல்லோரும் கம்ப்யூட்டர்லேயே வேலை செஞ்சுட்டு தின்னுட்டே வேலை செய்யும் போது வெயிட் ஆகிடுது, தொப்பை வருது, அதனால் டயபெட்டிஸ் வருது. டயபெட்டிஸ்னால் 25% ஆளுங்களுக்கு ரெட்டினா ப்ராப்ளம் வரலாம். அந்த ரெட்டினா ப்ராப்ளத்தினால கண் பார்வை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நான் வந்து 2019 ஆல் இண்டியா ஆப்தால்மிக் சொசைட்டிக்கு பிரசிடெண்ட்டாக இருந்தேன். 30,000 ஐ டாக்டர்ஸுக்கு தலைவராக இருந்தேன். அப்போ நான் வந்து நவம்பர் மாதம் 14 பேண்டிங்னு இருந்தார். அவர் தான் இன்சுலின் கண்டுபிடிச்சார் 1927. அவருடைய பிறந்தநாளை வேர்ல்டு டயபெட்டிஸ் டேன்னு பண்ணுறாங்க. ஸோ ஃபுல் நவம்பரை டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தால் செக் பண்ணணுன்னு ஆரம்பித்தேன். அது 2019. இப்போ வந்து டெய்லி பண்ணுறோம். நான் வந்து எங்கள் அம்மா அப்பா பேரில் கமலா சுந்தரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கேன் தராவியில். அப்புறம் எல்லா ஸ்லம்ஸ்லேயும் கோவண்டி, தைசர், அந்த மாதிரி தராவியில் கிளினிக் இருக்குது. இப்போ செம்பூரில் நம்ம முருகன் கோயில் அவங்க இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து யாருக்கு இப்போ இந்த எல்லோ ரேஷன் கார்டு இருக்கோ அவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறோம். யாருக்கு கொஞ்சமாக பணம் இருக்கோ கன்சல்டிங்க்கு 100 ரூபா 150 ரூபா வாங்குகிறோம். கேட்ராக்டுக்கு அதுவும் அதே மாதிரி அந்த எல்லோ ரேஷன் கார்டு இருந்தால் ஃப்ரீ. இல்லை யாராவது ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா ஃப்ரீ பண்ணுறோம். இல்லைனா மினிமம் 3000லேருந்து 5000க்குள்ளே கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறோம். ரெட்டினா ஆப்ரேஷன் 15,000 கூட பண்ணுறோம். ஸோ ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு 2-3 ட்ரஸ்ட்டு, சஹாச்சாரி ஃபவுண்டேஷன், அந்த மாதிரி ஜிபிகே ஃபவுண்டேஷனுங்கிற நல்ல பெரிய ஹார்ட் உள்ளவங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லா ஏழை மக்களுக்கும் பண்ணணும்னு ஆசை எனக்கு. ஸோ பணம் இருக்கிறவங்க கொஞ்சமாக கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு சைடில் ஏழை மக்களுக்கு சர்வீஸு, இன்னொரு சைடில் ரிசர்ச் பண்ணி பார்வை போனவங்கள எப்படி எடுக்கலான்னு. இப்போ இந்த நம்ம நிறைய பிளைண்ட் ஸ்கூல் இருக்குது. இந்தியாவில் 600 பிளைண்ட் ஸ்கூல் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்டாக மகாராஷ்டிராவில் 108 இருக்குது மேக்ஸிமம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது பெருமை இல்லை. பட் அட்லீஸ்ட் பிளைண்ட் ஸ்கூலில் இருந்தால் கண்ணு போயிடனாலும் அவன் பிரெயில் கற்றுக்கிட்டு வேலை செய்ய முடியுங்கிறத தன்னம்பிக்கையோடு பணம் வைக்கிறதுக்கு அது உண்மை. பட் நான் என்னென்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ரெட்டினா இல்லை ஜீன் தெரப்பி பண்ண முடிஞ்சால் அவங்களுக்கு திருப்பி பார்வை கொடுத்தா எவ்வளோ நான் சந்தோஷமாக இருக்குங்கிறது என்னுடைய இது. பட் அதுக்கு நிறைய பணம் மட்டும் இல்லை, நிறைய நிபுணர்கள் தேவை, சயின்டிஸ்ட் தேவை, டாக்டர்ஸ் தேவை, அண்ட் பெரிய டீம் தேவை. இப்போதைக்கு சின்னதாக ஆரம்பிச்சிருக்கேன். பட்டு சுவாமி விவேகானந்தா சொன்ன ஒரே குறிக்கோள் தான். எப்போ பார்த்தாலும் நான் வந்து கண்ணை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். கண்ணில் எப்படி சேவை பண்ணணும், எல்லாருக்கும் என்ன பண்ணணுங்கிறத, பார்வை போகக்கூடாது, பார்வை போகிற மாதிரி இருக்கிறவங்களுக்கும் தடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறது தான். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸை செக் பண்ணி அவங்களுக்கு நல்ல சாப்பாடு சொல்லி கொடுத்து, எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறமும் டயபெட்டிஸ் இருந்தால் ஜஸ்ட் மாத்திரை போட்டு டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணால் இந்த எல்லா ப்ராப்ளமையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு என்னுடைய அபிப்பிராயம். அது மெடிக்கலி பாசிபிள். பட் ஆனால் மக்கள் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே, அதாவது நிறைய கார்போஹைட்ரேட், அதாவது ரைஸு, வீட்டு எல்லாம் சாப்பிட்றது, ஸ்வீட் சாப்பிட்றது. பட் எல்லாமே சாப்பிட்லான்னா கொஞ்சமாக சாப்பிட்ணுங்கிறத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ ஐடியா என்னென்னா, நம்ம உடம்புன்னா மனுஷன்னா எழுந்துச்சு நடக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் ரத்த மண்டையிலேருந்து கால் வரைக்கும் ரத்த சப்ளை இருக்கும். ரத்த சப்ளை இருந்தால் தான் மூளையும் வேலை செய்யும். மூளை வேலை செஞ்சால் தான் மக்களுக்கும் சேவ் பண்ண முடியுங்கிறது. அதாவது ஹெல்த் இஸ் வெல்த். நம்ம
ஆரோக்கியமாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு சேவை செய்ய முடியும். ஸோ நிச்சயம். அதே மாதிரி 40 வயசுலேருந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டயபெட்டிஸ் வந்து சரியாக கவனிக்கலைன்னா 50-60 வயசில் செத்து போயிடுறாங்க. ஆர் ஈவன் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது மெயினாக டயபெட்டிஸில் சைலண்ட் அட்டாக். நம்ம ராகேஷ் ஜுன்ஜுன்வாலான்னு பெரிய பணக்காரர் 45,000 கோடியை விட்டுட்டு போயிருக்காரு. அவர் ஆகாஷ் ஆயர் ஆரம்பித்தார். அவர் வந்து பேப்பரில் எல்லாம் போட்டாங்க, அவர் ஹார்ட் அட்டாக்கில் கார்டியாக் அரெஸ்ட்டில் இறந்து போனார். பட் ஆக்சுவலாக அவர் டயபெட்டிக் பேஷண்ட். டயபெட்டிக்னால காலில் ப்ராப்ளம் ஆச்சு. அவர் வீல் சேரில் இருந்தார். அந்த டயபெட்டிக்னால ஹார்ட் அட்டாக் வந்தது சைலண்ட்டாக. ஸோ டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணியிருந்தா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காம்ப்ளிகேஷன்லாம் ப்ரிவென்ட் பண்ணியிருக்க முடியும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இது ஒன்று சொன்னீங்களே, அந்த விழி தெரபி வந்து ஃபோனோட அட்டாச் பண்ணி, அது என்ன? ஸோ அதான் இந்த ஃபவுண்டேஷன், கமலா சுந்தரம் ஃபவுண்டேஷனில் அந்த மாதிரி 7 கேமரா வச்சுருக்கோம். அந்த 7 கேமரா வந்து இந்த ஐஃபோன், ரெகுலர் ஐஃபோன் இருக்குல்ல, அந்த ஐஃபோனுக்கு ஒரு அடாப்டர் பண்ணி வச்சுருக்காங்க. பெங்களூரில் ஒரு கம்பெனி பேர் வந்து ரெமெடியோ. அப்புறம் அதுலேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை மொபைல்லே போட்டிருக்காங்க. அது மீடியாஸ்னு இன்னொரு கம்பெனி. அதை வந்து நான் 2017 ஒரு டயபெட்டிஸ் கான்ஃபரன்ஸில் பார்த்தேன். அப்புறம் அதை 2 வருஷம் அதை வாங்கி அதை யூஸ் பண்ணி 2019 ஜாமாங்கிறது பெரிய ஜேர்னல் ஐயில் அதில் பப்ளிஷ் பண்ணோம். அதனால் உலகம் பூரா இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்கெட்லேயே நம்ம மொபைல் ஃபோனில் ரெட்டினா ஃபோட்டோ எடுக்க முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணி இப்போ பாம்பே இந்த ஸ்லம்ஸில் இந்த வில்லேஜஸில் நாங்கள் பண்ணுறோம். என்னுடைய ஐடியா வந்து அந்த எல்லா நம்மக்கிட்ட வந்து ஒரு 6,45,750 இது கிராமங்கள் இருக்குது இந்தியாவில். அது மாதிரி இப்போ ஐ திங்க் 15,000 கிராமம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா எல்லா கிராமத்துலேயும் அந்த ஸ்க்ரீனிங் ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ அதை வந்து இப்போ எல்லா பாம்பேயில் வந்து 199 இந்த அப்பலா தவாக்கானான்னு பேர் மராட்டியில் வச்சுருக்காங்க. ஹிருதய சாம்ராட் பாலாசாஹிப் தாக்கரே அப்பலா தவாக்கானா நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் இனாக்ரேட் பண்ணார். அதாவது இந்த பிஹெச்சி மாதிரி 199 கிளினிக் இருக்குது பாம்பேயில், பாம்பே முனிசிபல் கார்பரேஷனில். அதில் 55 கிளினிக்கில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை தவிரம் இது டயபெட்டிஸுக்கு ஃப்ரீயாக மருந்து கொடுக்குறாங்க வாரம். ஸோ அப்போ நான் பார்த்தேன் அவங்க வந்து கண்ணே செக் பண்ணுறதில்ல. ஸோ நாங்கள் போய் அதில் எம்ஓயு போட்டு நான் அதை வந்து எல்லா டயபெட்டிஸுக்கு எங்கெல்லாம் மருந்து கொடுக்குறோம் அங்கெல்லாம் போய் எல்லா பேஷண்ட்டுக்கும் ரெட்டினாக்கு ஃபோட்டோ எடுக்கிறோம். ஸோ அதில் வருஷம் எடுத்தால் அவன் எப்படி அவனுக்கு வந்து தெரியாமல் கண் போகும். ஏன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து கண் ப்ராப்ளம் வந்ததுன்னா ரொம்ப லேட். கண் ப்ராப்ளம் இல்லாத டைமில் பார்வை நல்லா இருக்கிற போது டயபெட்டிஸ் ப்ராப்ளம், டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்கிறோம். அதை இந்த மொபைல் ஃபோன் வழியாக கண்டுபிடிச்சா சீக்கிரமாக ட்ரீட் பண்ணால் பார்வை நார்மலாக மெயின்டைன் பண்ண முடியும். அதை வந்து மக்களுக்கு தெரியல. ஸோ அதை அறிவுரை பண்ணுறது தான். இங்கேயும் மெட்ராஸில் எங்கள் அப்பா வந்து 2000 நம்ம பெரியார் சயின்ஸ் சென்டர் இருக்குது கோட்டூர்புரத்தில், இந்த பிர்லா பிளானட் பக்கத்தில். ஸோ அங்கே அப்பா பேரில் என்ன சுந்தரம் ஐகானர்னு இருக்குது. அதில் வந்து இந்த குழந்தைங்கள்லாம் வருவாங்க. அப்போ நான் அப்பாட்ட கேட்பேன், இந்த குழந்தைங்களுக்குலாம் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அவர் சொல்லுவார், இல்லை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் அவங்க போய் அவங்க அப்பா அம்மா இல்லைனா தாத்தா பாட்டிகிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி டயபெட்டிஸ் இருந்தால் கண்ணை செக் பண்ணு, 40 வயசானால் கண் அழுத்த நோய் வரலாம், குளோக்கமா, அதெல்லாம் சொல்லிக் கொடு அப்படின்வார். அப்போ நான் வந்து சரியாக பண்ண மாட்டேன். அப்போ அதுக்கப்புறம் புரிஞ்சு நான் அப்போ 2005 தராவிலையும் இந்த புவர் ஸ்கூல்ஸில் போய் லெக்சர் கொடுப்பேன். இங்கேயும் வந்து சயின்ஸ் சென்டரில் கொடுப்பேன். இப்போ அதுலேயும் பெருசாக ஏதாவது புதுசாக பண்ணணும்னு ஆசை. இந்த ஏஐ டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி கண்ணோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுதுன்னா அவங்க சின்ன வயசுலேயே கண் ஆரோக்கியத்துக்கு அவங்களும் கற்றுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ கண்டாக்டராக ஒரு மக்களுக்கு சொல்ல வேண்டிய இது வந்து இப்போ எனக்கு 68 வயசு ஆகுது. இப்போ வந்து எனக்கு இந்த பேர் புகழ் எல்லாம் சந்தோஷம் அடைஞ்சாச்சு. இப்போ மெயினாக எல்லாருக்கும் இந்தியா பர்டிகுலராக இந்த சின்ன வயசுலேருந்து நார்மல் பார்வை இருந்தால் அவன் 40 வயசு அவனுக்கு நல்ல பார்வை டயபெட்டிஸ் பேஷண்ட் கொடுக்க முடிஞ்சால் யோசிச்சு பாருங்கள் இந்தியா எவ்வளோ பெரிய வல்லரசு ஆகணும். ஏன்னா இப்போ 40 வந்து பாதி பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருக்கு டயபெட்டிஸ்னால். இது கிட்னி ப்ராப்ளம்னா டயாலிசிஸ் பண்ணணும், டயாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் வாழ்க்கை பூரா மாத்திரை சாப்பிடணும். எவ்வளோ மருந்து மாத்திரைக்கு பைசா போகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்தால் பைபாஸு, ஸ்டென்ட்டு, அது எத்தனை வாட்டி டாக்டர்கிட்ட போகிறோம், எத்தனை நாள் லீவு. ஸோ அத்தனை நாள் அவனுக்கு வந்து சம்பளமும் கம்மி, அதனால் இந்தியாவுக்கும் ஒரு வருமானம் வந்து ஜிடிபியும் கம்மியாகுது. ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு டயபெட்டிஸை சரி பண்ணால் இந்த ப்ராப்ளம் எல்லாமே நம்ம நிஜமான வல்லரசு ஆகிடுவோன்னு நம்ம கலாம் சார் சொல்லிகிட்டு இருந்தார். அது ஏன்னா அவரும் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அதான் சொல்லிகிட்டே இருப்பார், நீ இவ்வளோ பெரிய டாக்டர் ஆனால் பெரிய ஹாஸ்பிட்டல் பண்ணியிருக்க, ஏழை மக்களுக்கு என்ன பண்ணுறது தான் எப்போ பார்த்தாலும் கேட்பார்.
அதனால் அது வந்து மனசில் பதிஞ்சு இப்போ டெய்லியாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அவங்க இந்த ஐ பேங்க்னு சொல்லுவாங்க, அந்த ஐ பேங்க் வந்து இப்போ சிலோன்லேருந்து இல்லை இப்போ ஃபார்ச்சுனேட்டாக சிலோன் தான் மேக்ஸிமம். ஆமாம். ஏன்னா அவங்க வந்து இந்த புத்தா ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க வந்து எல்லாமே ஐ டொனேஷன் பண்ணால் சொர்க்கத்துக்கு போவோன்ற மாதிரி ஒரு இது கொடுத்துட்டாங்க. நம்ம ஊரில் கண்ணை கொண்டு அடுத்த பிறவியில் ப்ராப்ளம் வரும்னு சொல்லி பயந்துக்கிட்டு கொடுக்காம இருந்தாங்க. பட்டு இப்போ வந்து நிறைய ஐ பேங்க்ஸ் இந்தியாவில் இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து 3 லட்சத்து பேருக்கு கண் கருவிழி தேவைப்படுது. நம்மளுக்கு இப்போ 50,000 தான் கிடைக்குது வருஷம் பூரா இங்கே இந்தியாவில். ஸோ இந்தியாவில் ஒன்று ஐ பேங்க் அசோசியேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. நானும் ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கேன், pledgemyeyes.orgன்னு. அதில் போனால் ப்ளெஜ் பண்ணலாம். ப்ளெஜ்னால் என்ன, நான் இந்த மாதிரி இறந்ததுக்கப்புறம் என் கண்ணை எடுத்துக்கலான்னு ப்ராமிஸ் கொடுக்குறோம். ஆமாம், உயில் மாதிரி. பட் என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம 2 பேரும் எழுதினாலும் நம்ம எங்கே இறக்குறோமோ அங்கே கூட இருக்கிறவங்க வந்து ஐ பேங்க்கை கூப்பிடணும். இல்லை ஐ பேங்க்கை கூப்பிடணும். ஐ பேங்க் கூப்பிட்டா வந்து எடுப்பாங்க. பட் இப்போ எங்கள் அப்பா வந்து நம்ம என் கூட தான் இருந்தார் கடைசி வரைக்கும். பட் ஆனால் இறக்கும் போது இங்கே வந்துட்டாருப்பா மெட்ராஸில். ஸோ நான் சங்கர் நதியில் சொல்லி அவங்க எடுத்தேன். அதேமாதிரி என் அம்மா இறக்கும் போது அங்கே நானும் அந்த துக்கத்தில் மறந்து போயிட்டேன். கூட இருக்கிறவங்களாம், சார் எல்லாருக்கும் நீங்கள் பண்ணுறீங்க, உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் கண் கொடுப்பீங்களா? டெஃபினட்டாக கொடுப்பேன்னு உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா வந்து எங்கள் ஐ பேங்க்கை எடுத்துகிட்டு போனாங்க. ஏன்னா அந்த துக்கத்தில் நம்ம எவ்வளோ பண்ணுறதுன்னு ஆசைப்பட்டாலும் அந்த மறந்து போய்டுறோம். அதனால் யாராவது நினைவுபடுத்தணும். அந்த நினைவுபடுத்துறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சில இடத்துல அந்த நான் ஐ ப்ளெஜ் பண்ணேன்னு அவங்க பூஜை ரூமில் வச்சுக்கிறாங்க, இல்லைனா வில்லோட சேர்த்து வச்சுக்கிறாங்க. பட் பாம்பேயில் வந்து நான் வந்து முனிசிபல் கார்பரேஷனில் பேசி டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது அவங்கள ஒரு கேள்வி கேட்க சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு கண்தானம் கொடுக்கறதுக்கு இஷ்டமா இல்லையா, இல்லைனா ஒரு ஆர்கன் டொனேஷன் கொடுக்கலாமான்னு. அதுக்கு தான் நம்ம இப்போ கூட உபஜனாதிட்ட நான் பேசிட்டு வந்தேன். இந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸில் அமெரிக்காவில் வந்து நீங்கள் ஏற்கனவே ப்ளெஜ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் எழுதியிருப்பான், இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் தான் ஆனால் கண்ணை எடுத்துக்கலாம், உடம்பு எடுத்துக்கலாம், இல்லையா, அது மாதிரி முதலே கன்சென்ட் இருக்கும். இப்போ தான் எல்லாமே ஸ்மார்ட் கார்டு வருது. ஸோ அந்த மாதிரி அந்த யாருக்கு விருப்பம் இருக்கோ ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். யாருக்கு விருப்பம் இருக்கோ அந்த டிரைவிங் லைசன்ஸில் ஆட் பண்ணிவிட்டா எந்த இடத்துல கார்டு பார்த்தாலும் அவங்க கண் எடுக்கலாம். இப்போ என்னென்ன பிரச்சனைனா, உறவினர்கள் வந்து பெர்மிஷன் கொடுக்கணும், கையெழுத்து போட்டு கொடுக்கணும், அப்புறம் டெத் சர்டிஃபிகேட் வேணும். கரெக்டு தானே? இப்போ இறந்தால் தான் கண் எடுக்க முடியும். ஆமாம். ஸோ அதனால் அந்த நம்ம பாம்பேலேயும் ஆதித்ய ஜோதி ஐ பேங்க் இருக்குது. இப்போ நாங்கள் அகர்வால் குரூப்பில் சென்ட்ரல் அகர்வால் ஐ பேங்க் இருக்குது. அவங்க வந்து எங்கள் 250 ஹாஸ்பிட்டலுக்கும் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்போ அந்த ஐ பேங்க் இது முன்னாடி வந்து ஒன்லி ஸ்ரீலங்கா டிபெண்ட் பண்ணது, இப்போது வந்து இந்தியாவில் இருக்குது. பட் நிறைய வேணும். அதனால தான் நம்ம அதை பற்றியும் சொல்கிறாரு, எப்படியாவது இந்த எவ்ரி இயர் நிறைய பேர் டொனேட் பண்ணால் நம்ம சர்ப்ளஸாக இருந்தால் இந்தியாவிலேருந்து அந்த கருவிலினால் யாருக்கெல்லாம் பார்வை போச்சோ அவங்களுக்கெல்லாம் பார்வை கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து அகர்வால் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்ந்துட்டோம். அகர்வால் ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர். இல்லை, விழித்திரை டிபார்ட்மெண்ட்டுக்கு சீஃப். அங்கே மும்பை மட்டும் இல்லை, அது எல்லா ரெட்டினா டிபார்ட்மெண்ட்டும் அகர்வால் குரூப். அகர்வால் குரூப்பில் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்குது? 250 இந்தியாவிலையும் அப்புறம் ஆஃப்ரிக்காவில் ஒரு 20 இருக்குது. இந்தியாவில் மீதி 230. இது எல்லா இதுக்குமே நீங்கள் வந்து ரெட்டினாவுக்கு சீஃப். ஆமாம். நீங்கள் கன்சல்டன்ட், நீங்களும் ஆப்ரேஷன் பண்ணுங்க. ஆமாம். பட் நான் பாம்பேயில் தான் பண்ணுறேன், ஆதித்ய ஜோதி ஹாஸ்பிட்டலில். இப்போ நம்ம கண்ணு இருக்குல்ல சார், இந்த நம்ம ஒரே ஒரு உறுப்பு தான் வெளியேயும் இருக்குது, உள்ளேயும் அது பார்க்குது. அது ஒரு பெக்யூலியரான இது இல்லை சார். வேறு எந்த உறுப்புமே 2 டபுள் சைடு கிடையாது, இது ஒன்று தான். அதனால தான் ஏதாவது உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் கண்ணில் காட்டும். அதனால தான் ஐ இஸ் த விண்டோ ஆஃப் த பாடின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம உடம்புக்கு ஜன்னல் மாதிரி, அதே மாதிரி சோலுக்கும். அதனால தான் தியானம் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணணும். நீங்கள் பண்ண ஆப்ரேஷன்லேயே ரொம்ப இதானது, ஒரு பையன் இந்த ஸ்க்ரூ அந்த பாதி கண்ணை வந்து அந்த டாக்டர்ஸும் அந்த வேறு பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தாங்க. நான் அப்போ ஃபாரினில் இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு சொந்தக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி கண் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் போனேன்னு. ஸோ என் கூட இருக்கிற டாக்டர் அனுப்பிச்சு நான் செக் பண்ண சொன்னேன். அந்த டாக்டர் சொன்னார், இல்லை பாதி கண் பாட்டிலில் கொண்டு வந்து கொடுத்துருக்கான், அதனால் நீங்கள் உங்களால் ஒன்றும் பண்ண முடியும். நான் சொன்னேன், அதெல்லாம் இல்லை, என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன், நீங்கள் பேஷண்ட் இங்கே அனுப்புங்கன்னு சொன்னேன். ஸோ பேஷண்ட்டை வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரிப்பேர் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு கொஞ்சமாக அதை ஒரு 1/2 மீட்டர் பார்வை வர அளவுக்கு பார்வை பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ் ஆகணும். இப்போ கண்ணை எடுத்திருந்தா ஒன்றும் வந்திருக்காது. அந்த சின்ன பையன் கண்ணை எடுக்கணும்னு சொன்னதுலேருந்து டிப்ரெஸ் ஆகிட்டான். ஒன்று வந்து
அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் அந்த ஸ்விஸ் நைஃபை வாங்கி விளையாட கண்ணு போயிடுச்சேன்னு அவனுக்கு அது விளையாடிக்கிட்டு இருக்கப்போ பின்னால் ஒருத்தன் தள்ளி விட்டான். அது அந்த கண்ணு உள்ளே போய் வெளியே வந்துடுச்சு. ஸோ அதனால் அவனுக்கு அந்த ஒரு அம்மாவுக்கு தெரியாமல் வாங்கி கண்ணு போயிடுச்சேன்னு ஒரு மனசில் டிப்ரெஷன். ரெண்டாவது இந்த மாதிரி கண் எடுக்கணும்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி ரொம்ப இதாகிட்டான். ஸோ அப்புறம் நான் சைக்காட்ரிஸ்ட் அனுப்பிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கான். அவனுக்கு இப்போ அரை மீட்டர் தான் பார்வை வந்திருக்கு அந்த ஒரு கண்ணில். இன்னொரு கண் நார்மல், நல்லா படிக்கிறான். ஸோ அதனால் ஒரு பேஷண்ட்டை வந்து உடம்பா ஃபுல்லாக பார்க்கணும், அவனை கண்ணை மட்டும் பார்க்குற மாதிரி. அது மாதிரி கண்ணை எடுக்காமல் கண்ணை ரிப்பேர் பண்ணுறது தான் என்னுடைய மெயின் ஸ்பெஷாலிட்டி. இப்போ உலகம் பூரா அதை தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இதே ப்ராப்ளம் உலகம் பூரா இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாமே ஆப்ரேட் அடிப்பட்டதுக்கு அப்புறம் மெதுவாக வந்து பண்ணி 2 வாரம் கழிச்சு 3 வாரம் கழிச்சுலாம் வந்தால் பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் அடிப்பட்டால் உடனே கண் ஆப்ரேஷன் மைக்ரோ சர்ஜரி பண்ணணும். அதுக்கப்புறம் 2-3 டேஸில் என்ன மாதிரி டாக்டர் எல்லாம் நிறைய எடுக்காங்க. இப்போ ரெட்டினாவில் ட்ரெயின் ஆகி இப்போ இந்தியா பூரா ஒரு 1500 பேர் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட போய் 3 நாளில் ஆப்ரேஷன் பண்ணால் பார்வை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் பார்வை வராது, பட் அட்லீஸ்ட் முயற்சி பண்ணால் தான் கொஞ்சமாவது பார்வை வரும். அது வரும். இப்போ நீங்கள் பார்த்ததுலேயே சார், நீங்கள் ஒரு 65,000 கண்ணுங்கிறது இன்னும் எவ்வளோ பார்த்துருப்பீங்க. அதில் ரொம்ப இதானது பவர்னால் என்ன சார்? ஒரு சில பேர் கண்ணாலேயே வசியம் பண்ண முடியுமாங்க, இன்னும் சில பேரோட கண்ணே அழகாக இருக்கும். ஐஸ்வர்யம் அதெல்லாம் வந்து இந்த நம்ம வாட்ச் மாதிரி, இந்த வாட்சில் டயல் இருக்குல்ல, அது ஒயிட்டாக இருந்தால் ஒயிட்டாக தெரியும். நம்ம ஐஸ்வர்யா கண் வந்து அது ஐரிஸ், அதுக்கும் பார்வைக்கும் சம்மந்தம் கிடையாது. அது ஐரிஸ் நம்ம கலர் மாதிரி, நம்ம ஸ்கின் கலர் மாதிரி. ஐரிஸுங்கிறது இந்த கேமராவில் ஷட்டர் கண் வந்து எக்ஸாக்டாக கேமரா மாதிரி. இந்த பின்னாடி எப்படி எம்டி ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஃபிலிமுக்கு நடுவில், அது விட்ரியஸ், அதுதான் நான் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கேன். எங்கே ஃபிலிம் இருக்கோ அதான் ரெட்டினா. வெளியில் இருக்கிறது கருவிழி, நடுவில் லென்ஸ் இருக்குது கேமராவில் இருக்கிற மாதிரியே. ஸோ அந்த லென்ஸுக்கு பின்னாடி இந்த டயஃப்ரம் இருக்குல்ல, அந்த டயஃப்ரம் தான் ஐரிஸ். நம்ம லைட்டில் போனால் இப்போ சின்னதாகிடும் பியூப்பிள், இப்போ இருட்டில் போனால் பெருசாகிடும். நீங்கள் அதனால தான் திடீர்னு வெளிச்சத்துலேருந்து சினிமா தேட்டருக்கு லேட்டாக போனீங்கன்னா இருட்டில் ஒன்றுமே தெரியாது. ஆமாம், ஏன்னா அந்த லைட்னால் அந்த இப்போ இது சுருங்கி இருக்கும். இப்போ உள்ளே போனான்னா அந்த பீப்புள் பெருசாகும், அந்த ஐரிஸ் வந்து டைலேட் ஆகும். அதனால தான் இப்போ கண்டாக்டர்கிட்ட போனீங்கன்னா மருந்து போட்டு அதை டைலேட் பண்ணுறாங்க. டைலேட் பண்ணிங்கன்னா வெளியில் வந்தால் பயங்கரமாக கூசும். ஏன்னா அந்த ஐரிஸுங்கிறத டைலேட் பண்ணி வச்சிடும் பீப்புள். ஸோ அந்த கலர் வந்து நம்ம ஸ்கின் மாதிரி. அவ்வளோ யூரோப்பியன்ஸுக்கு வந்து அந்த ப்ளூயிஷாக இருக்கும், ஐஸ்வர்யாவுக்கு அந்த ப்ளூயிஷ் க்ரீன் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கெல்லாம் ப்ரௌனிஷ் பிளாக்கிஷ், நம்ம ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் அது வந்து கலர் தான். இப்போ அதை வந்து ஐரிஸ்க்குன்னு ஃபோட்டோ எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி ஜெர்மனி அந்த மாதிரி யூரோப்பில் அது ஒரு ஃபேஷனாக பண்ணிக்கிட்டு. பட் அதெல்லாம் ஒன்றும் ஷோக்கு தான், அதுக்கும் இந்த பார்வைக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. பட் அது தேவை, நம்ம அடிப்பட்டால் அது இந்த ஐரிஸ்லாம் கிழிஞ்சு போயிடும். ஸோ அதெல்லாம் தைக்கிறதுக்கு இப்போ டெக்னாலஜி இருக்குது, அதை தைச்சி அப்புறம் லென்ஸும் போடலாம். ஸோ அது ஆர்டிஃபிஷியல் ஐரிஸும் இப்போ, அதாவது ஏன்னா ஐரிஸுங்கிறது கண் வெளிச்சத்தை எவ்வளோ கம்மி பண்ணும். இந்த கேமராவில் எப்படி லைட்டு டயஃப்ரம் இதாகுதோ, நீங்கள் இருட்டில் நைட் ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தால் இப்போ பெருசாகணும் டயஃப்ரம், லைட் நிறையா இருந்தால் சின்னதாக இருந்தால் போதும். அந்த மாதிரி கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக கடவுளே வச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அது அடிப்பட்டால் கிழிஞ்சிதுன்னா அதை தைக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது, இப்போ எல்லாம் பண்ண முடியும். ஐரிஸ் சம்டைம்ஸ் வெளியே அடிபட்டு நான் சொன்ன மாதிரி அந்த தக்காளி நசுங்கி எப்படி உள்ளேருந்து வெளியே வருதோ, அதை வந்து இப்போ அதே இதை திருப்பி ஆர்டிஃபிஷியலாக ஐரிஸ் போட முடியும். இப்போ அந்த மாதிரி இது இப்போ ரொம்ப பேர் அழகுக்குன்னு இந்த இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. அது கான்டாக்ட் லென்ஸு, அது வச்சு அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுலேயும் இந்த கான்டாக்ட் லென்ஸில் வந்து இப்போ சில கான்டாக்ட் லென்ஸ் 12 மணி நேரம் போடலாம், அது மேலே போடக்கூடாது. அந்த மாதிரி அதே மாதிரி டிஸ்போசபிள் லென்ஸுன்னு இருக்குது, அதாவது காலையில் போட்டு அப்புறம் அதை எடுத்து தூக்கி போடணும். அதெல்லாம் பண்ணாமல் அந்த ஈவன் டெய்லி வேர் லென்ஸை போட்டால் பிரச்சனை இல்லை. பட் இந்த சில டைம் 1 மாதத்துக்கு போடுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து இந்த ஆன்டிசெப்டிக், அதாவது அந்த சொல்யூஷன்லாம் கிளியராக இல்லாமல் கான்டாக்ட் லென்ஸ் க்ளீன் பண்ணாமல் போட்டால் கண்ணில் இன்ஃபெக்ஷன் வந்து கண் போகிறதுக்கே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து லட்சத்தில் 1 தான். பட் என்னென்னா அது இப்போ நம்ம அந்த எப்படி கை கழுவாமல் சாப்பிட்டா எப்படி நம்மளுக்கு வயிறில் ப்ராப்ளம், அதே மாதிரி இது கண்லேயும் ப்ராப்ளம் வரலாம். உள்ளே கண்ணில் வந்து கண் போகிற அளவுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் பரவலாம், அந்த தீ மாதிரி பரவும். அதனால் கான்டாக்ட் லென்ஸ் போடுறவங்க டாக்டரோட சூப்பர்விஷனில் போடுறது பெட்ரு. பட் நிறைய பேர் இந்த ஷூட்டிங்காக அப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்காக போடுறாங்க. பட் அந்த மாதிரி 12 மணி நேரம் போடுறாங்கன்னா அந்த 12 மணி நேரம் போட்டு எடுத்துகிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை சம்டைம் என்ன பண்ணுறாங்க, தூங்கிடுறாங்க அதை போட்டு.
அதுக்கப்புறம் அது ஏன்னா அதனால இரிட்டேஷன் வந்து உடனே கவனிக்கலைன்னா கண் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எல்லா விவிஐபியோட கண்ணையும் பார்த்துருப்பீங்கல்ல சார்? ஆமாம். அதில் யார் பார்த்ததில் உங்களுக்கு வித்தியாசம்? பல வெளிநாடுகள் போய் இல்லை வித்தியாசம் ஒன்றும் இல்லை. நம்ம எங்கே போனாலும் மனிதர்கள் தானே. இல்லை எங்கே போனாலும் நான் சொன்னேன் ரத்தம் கலர் ரெட்டு தான். ஆமாம். கண்ணுக்குள்ளே எல்லாம் இந்த கலர் தான் வேறு மாதிரி இருக்கும் ஆயிடுச்சு. பட் ரெட்டினா எல்லாமே ஒன்று தான். நான் எல்லா என்ன சொல்கிறது உலகம் பூரா ஆப்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா லைக் வெதர் ரஷ்யன் சைனீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு வெளியே ஒன்று, ஆனால் கண்ணு உள்ள எல்லாம் சேம் சேம். ஆமாம். ப்ராப்ளம் வேறு வேறு இருக்கலாம், பட் அடிபடுறதெல்லாம் ஒரே மாதிரி தான். இப்போ கூட ஒரு பேஷண்ட் பனாமாவில் ஷிப்பில் அடிபட்டு அந்த கம்பெனியோட அவன் வந்து சிங்கப்பூர் கம்பெனி, ஸோ அவங்க பாம்பேக்கு அமிச்சாங்க. ஏன் தெரில, பட் இனி பனாமா டாக்டரும் எனக்கு அமிச்சாங்க. ஆப்ரேட் பண்ணி கண் சரி பண்ணோம். அது மாதிரி வெளித்திரை ஏதாவது கண் அடிபட்டால் நம்மகிட்ட வர அளவுக்கு பண்ணுறான். பட் மற்றபடி கண் உள்ள எல்லாருமே சேம் தான், எல்லாம் ஒன்று தான். ஆமாம். அது பவரு அந்த மாதிரிலாம் இல்லை இல்லை, எல்லாம் அதெல்லாம் மனசு தான். மனசு தான். 98% நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், டக்குன்னு ஆஃப் ஆயிரும் அப்படிம்பாங்க சார். இல்லை அதான் அதனால தான் இந்த டயபெட்டிஸை அதை எப்படி அதை கடைசியாக உங்கள்கிட்ட கேட்குறது இப்போ பப்ளிக் எப்படி அவேர்னஸ் இல்லை, அதனால தான் கண் பார்வை ப்ராப்ளம் வந்து போகிறது லேட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பிறந்த உடனே பீடியாட்ரிஷியன் கண்ணை செக் பண்ணுவாங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் உடனே அதுலேயும் இந்த ரெட்டினோபதி ப்ரீமெச்சூரிட்டி இருக்குது. அதாவது குழந்தை பிறக்கும் போது 6 மாதம் 7 மாதம் கர்ப்பமாக பிறந்தாங்கன்னா ப்ரீமெச்சூர் டெலிவரி ஆனால் அவங்களுக்கு வந்து ரெட்டினா ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் அவங்கள ஒரு காலத்தில் ஆக்சிஜன் கொடுக்கறதுனால வரும்னு நினச்சிக்கிட்டாங்க. இப்போ ஆக்சிஜன் கொடுக்கலன்னா குழந்தை பிழைக்காது. பட் ஆக்சிஜன் இப்போ ரெகுலேட் பண்ணி கொடுக்குறதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அது பண்ணாலும் என்ஐசியூவில் நியோனேட்டல் ஐசியூவில் வந்து குழந்தைய பார்த்து அதுக்கு கண்ணில் லேசர் தேவைன்னா நியோனேட்டல் ஏசி போய் பார்த்து நாங்கள் லேசர் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணால் அந்த குழந்தைக்கு பார்வை நார்மலாக இருக்கும். ஏன்னா அதை விட்டுட்டானா கிரேட் 5ன்னு போய்டும், அப்புறம் அந்த ஒன்றும் ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பிறந்ததுலேருந்து ஒரு வாட்டி செக் பண்ணணும். நார்மலாக இருந்தால் திருப்பி 5 வயசில் ப்ரைமரி ஸ்கூல் போகும்போது செக் பண்ணணும். அப்பவும் நார்மலாக இருந்தால் திருப்பி காலேஜ் போகும்போது திருப்பி அது நார்மலாக இருந்தால் திருப்பி 40 வயசுலேருந்து எவ்ரி இயர் செக் பண்ணணும். பட் ஏதாவது இப்போ அந்த மைனஸ் நம்பர் வருது ப்ளஸ் நம்பர் வருதுன்னா அந்த டாக்டர் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் செக் பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி செக் பண்ணால், ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட போனால் 3 மணி நேரம் வேஸ்ட் ஆயிடுது கண் மருந்து. பட் அதெல்லாம் பண்ண இப்போ நம்ம கண் ஆஸ்பத்திரி இருக்குது, ஃப்ரீயாக பண்ணுறாங்க. போய் ஒரு நம்ம உடம்பை பார்க்காம இப்போ எங்கே போய் பார்க்குறது. அதே மாதிரி டயபெட்டிஸ் இருந்தால் டயபெட்டிஸ் ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் தான் போகணுன்னு இல்லை. டயபெட்டிஸ் ஆனதுலேருந்து எவ்ரி இயர் வருஷம் ரெட்டினா ஃபோட்டோ எல்லாம் எங்கே போனாலும் நிறைய இடத்துல ப்ரைவேட்டில் பே பண்ண முடியும். இப்போ கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. அதை வருஷம் எடுத்தால் தான் தெரியும். ஸோ என்றைக்காவது ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறது, கம்ப்ளைண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரெட்டினலில் ப்ராப்ளம் தெரியும். அதை அந்த டைமில் கரெக்டாக லேசரு இல்லைனா இன்ஜெக்ஷன் கொடுத்து பார்வை சரி பண்ண முடியும். ஸோ அதனால் கஷ்டம் வந்தால் தான் கண் பார்க்கணும் இல்லை. கண் டாக்டர்கிட்ட அதை ஆப்டோமெட்ரிஸ்ட் அவங்க எல்லாத்தையுமே கண் செக் பண்ணிக்கலாம். ஏதாவது ப்ராப்ளம் கண்டுபிடிச்சா நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா சில டைமில் நான் நார்மலாக இருக்கேன், எதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நிறைய பேர் கேள்வி வரும். அது அவங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் இன்னும் எந்த டாக்டர்கிட்ட நம்பிக்கை இருக்கோ அவங்ககிட்ட போய் 2வது செக்அப் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ அதை எடுத்தால் எப்படி பார்வை கம்மியாகும், அதான் ஒரு மெயின் திங். நல்லது சார். இப்போ ஏன்னா கேட்ராக்ட்லேயும் டெக்னாலஜி நல்லா வந்துடுச்சு. இப்போ நான்லாம் படிக்கும் போது அந்த கேட்ராக்ட்னால அவங்களுக்கு கண் தெரியாது, ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க. அதனால் அவன் கையை கொம்பை வச்சு பிடிச்சி தான் கூட்டு போகணும். இப்போ வந்து அவ்வளோ நாள் யாருமே வெயிட் பண்ணுறது. கேட்ராக்ட்ங்கிறது லென்ஸ் வந்து கேமராவில் கிளியராக இருக்க மாதிரி அது வெள்ளையாயிடும். அது விளையாடுற வரைக்கும் இப்போ வெயிட் பண்ணுறதே இல்லை. கொஞ்சம் இல்லை படிக்க முடியலன்னா கூட ஆப்ரேட் பண்ணி பார்வை வரைக்க முடியும். அதுலேயும் லட்சத்தில் 1 காம்ப்ளிகேஷன் வரலாம். அதனால தான் அனாவசியமாக எந்த ஆப்ரேஷனும் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் எந்த டாக்டர்கிட்ட நம்பிக்கை இருக்கோ அவங்ககிட்ட போய் உங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ப்ராப்ளம் வந்து போகிறது லேட். ப்ராப்ளம் இல்லாமல் ரொட்டீன் செக்கப்பில் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ரொம்ப நல்லது சார். ரைட். உங்கள் வருகைக்கு நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். வணக்கம் சார். நன்றி.